ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து நான் அடித்து திருப்பியிருக்கேன் பாருங்கள். இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பானைக்கு மாதிரி தான், ஆனால் சென்டரில் மட்டும் கர்வாக வர்றது மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேங்க, லைனிங் கொடுத்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்ச் தான் வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளீட் வந்து சின்ன சின்னமாக ஃப்ளீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம நிறைய இந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் நம்ம தைச்சி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த கர்வ் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பேட்ச்சு இந்த ப்ளீட் எடுத்திருக்கேன் இல்லையா, குட்டி குட்டி ப்ளீட், அந்த ப்ளீட் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கருவுக்கு மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இது புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் நான். ஸோ இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்து நான் பேட்ச் எடுத்திருக்கேன். இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இப்போ வச்சோம் இல்லைங்களா, பிங்க் கலரு, அந்த தையல் துணி அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மறைக்கிறதுக்காக அந்த கோல்டு வந்து அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு இது ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லேஸ் எல்லாம் கடையில் கிடைக்குங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து லேஸ் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நான் இதில் வந்து கோல்டு கலர் பேட்ச் தான் வச்சுருக்கேன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் தைச்சி பழகிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளீட்டு. இதனால் அயன் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ நான் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அயன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கீழே மடிச்சுட்டு அதாவது இந்த மேலே ஷோல்டர்லேருந்து வருது இல்லைங்களா, அந்த லென்த்துக்கு வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீளமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ லென்த்து வருதுன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசரை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் கலர் கிளாத் தெரியுதுங்களா, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை அப்படியே அடங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தைச்சிட்டு தான் அதை வந்து கட் பண்ணணுங்க. தைக்கிறதுக்கு மேலே நம்ம கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஏசகோசலாயிரும். ஒன்று லென்த்தே வந்துடும், இல்லைனா பத்தாமல் போயிடும் கிளாத்து. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து லேசாக அந்த இதை தூக்கி விட்டுட்டு பாருங்கள், அந்த பீஸுகளை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசரில். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிசுறு தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க, நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம், அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு இந்த லேஸ் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு சைடு மட்டும் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தலைன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஒரு சைடு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் நான் தைச்சிட்ருக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரா அந்த லேஸ் இருந்ததுன்னா மறுபடியும் டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, அவ்வளோதான், ரெண்டு சைடும் தைச்சாச்சு. இந்த மாதிரி டைமண்டாக வருங்க. அந்த இது ஷேப் வந்து டைமண்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பீஸ் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். பாருங்கள் தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த நீடில் மாதிரி இருக்கிறது வந்து ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் மட்டும் இன்னொரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டாக அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இப்போ 3க்கு 3 இன்ச்சில் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு 2 சைடும் மடிச்சுட்டு மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு பூவிதழ் மாதிரி வரும். இந்த மொட்டு இருக்கு இல்லைங்களா, மொட்டு அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த பீஸரை கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது வரலைன்னா நீட்டாக அந்த சிசர் வச்சு நம்ம ஷார்ப்பில் இல்லைன்னா ஊசி வச்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி நமக்கு முக்கு மாதிரி வருங்க. ஒரு 5 அண்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த ரோஸ் கலர் கிளாத்துக்கு நம்மகிட்ட பட்டன் வந்து வேறு கலரில் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. பட்டன் வந்து வேறு கலரில் இருந்தாலும் அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் கலர் கிளாத் வச்சு நம்ம நூல் போட்டு இப்படி கட்டிட்டோம்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நமக்கு கிடச்சிக்கும். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அந்த கலர் பட்டன் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏதாச்சும் ஒரு பட்டன் இருந்ததுன்னா அதில் வந்து அந்த கிளாத் வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். அந்த பூவை ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நாட் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடு நாட் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். சும்மா இது பெல் டைப்பில் தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரில் வச்சு அந்த நாட்டும் வச்சு அப்படி நம்ம ஊசி நூல் போட்டு தைச்சிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 நாட்டையும் சென்டர் பாயிண்ட்டில் வச்சு அப்படி தையல் மிஷினில் ஓட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளவர் வைக்கிறனால அது அசிங்கமாக தெரியாது. ஸோ முதல்ல வந்து அந்த 2 நாட்டையும் வச்சு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். அதை தைச்சிட்டு இந்த ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பாருங்கள் அதே சென்டரில் வச்சு ஊசி நூல் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்குங்க. மிஷின்லாம் தைக்க முடியாது. ஸோ ஊசி நூல் போட்டு தான் நம்ம தைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது இல்லைங்களா, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து 2 அதே மாதிரியே நாட்டு கோல்டு நாட் எடுத்து பேட்ச் வச்சுருக்கேன். பெல் டைப்பில் வந்து அதுக்கும் லேஸ் வச்சு வச்சுருக்கேன். பிறகு 2 சைடு வந்து இந்த நாட்டு கோல்டு கலர் நாட்டு வச்சுருக்கேன். பீஸரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இன்னும் வந்து இந்த கோல்டு கலர் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டரில் வந்து 2 ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கோல்டு முத்து இல்லைன்னா ஒயிட் முத்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நான் இது ஒரு சின்ன மெத்தடுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான். பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு பார்க்குறக்கு. ஸோ நீங்களும் போட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு வேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. புதுசாக பார்க்குறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா என்னங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சென்டர்லாம் வந்து நம்ம முத்தும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கோல்டு முத்து வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க. அது 2 ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இதோட விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த 2 அந்த முக்கோணம் மாதிரி டச் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஏதோ ஒரு பாலோ முத்தோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நான் அது வைக்கலைங்க, நீங்கள் வேணுன்னா அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நம்மளாம் தைக்க ஒரு சின்ன சின்ன ஐடியா நமக்கே தோணுங்க. நம்ம எதுவுமே கற்றுட்டு வரதில்லை, நம்ம தைக்க நமக்கே ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தைச்சி பழகிக்கலாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். நம்ம என்னடா இப்படி இருக்குது நம்ம தைக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஃபீலிங்கே கிடையாது. ஃபீலும் பண்ண வேண்டாம். புதுசாக தைக்கிறவங்களாம் தைக்க அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள். தேங்க்யூ.